வலைக்கும். இன்றைக்கு நாங்க வந்து அநேகமா எல்லா விடயங்களை பத்தியும் நாங்க நீங்க ஹாஸ்பிட்டல் கிளினிக் வாராக்கள் எல்லாத்தையும் பத்தி அநேகமா சொல்லிப்பட்டிருக்கு, ஹெல்த் எஜுகேஷன் செஞ்சுப்பட்டிருக்கு. கண் சம்பந்தமான நோய்கள் வந்து இன்னும் எங்களோட பேஷண்ட்டுக்கு வந்து இன்னும் அவங்கள சென்றடையாம இருக்கு. அதனால நாங்க இன்றைக்கு எங்களோட கண் கிளினிக்கு வர பேஷண்ட் மெயினா நாங்க வந்து இங்க கண் கிளினிக் கொண்டு ஆரம்பிச்சிருக்கோம். எங்களோட கண் கிளினிக் வர சீனி நோயாளிகள், அடுத்தது பிரஷர் வருத்தம் உள்ள நோயாளிகள், அவங்களுடைய கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கணுன்ற துணிப்பொருள்ல நாங்க எங்களோட கண் கிளினிக் கொண்டு இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அப்ப அதன் அடிப்படையில நாங்க கண் சம்பந்தமான கண்ணுல ஏற்படக்கூடிய சில நோய்கள் சம்பந்தமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். மெயினா எங்களுக்கு கண்ணில் வரக்கூடிய இப்ப எங்களோட வரக்கூடிய பிரச்சனை தானே உண்டோ, கண்ணுல வெள்ளை படிதல்ங்கிற நோய் உண்டு. அந்த கண்ணில் வெள்ளை படிதல்ங்கிறது வந்து இப்ப மிக பிரதானமான பார்வை குறைபாட்டுக்குரிய மிக பிரதானமான ஒரு காரணம் எங்களுக்கு. அந்த கண்ணில் வெள்ளை படிதலுக்கான காரணம் என்னமென்று பார்த்தோம்னு சொன்னா, வயசானவர்களுக்கு வயசோட எங்களோட கண் வில்லைகள் வந்து தடிப்பாகிறதால, அதனால அந்த வில்லைகள் தடிப்பாகிறதால கண் பார்வை குறைபாடு அடையலாம். அது நாங்க ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டினதுக்கு பிறகுதான் அந்த பிரச்சனை எங்களுக்கு வரும். ஆனா மெயினா எங்களோட இளம் சமுதாயத்தினருக்கும் இந்த கண் பார்வை இழப்பு ஏற்படுறதுக்கான மிக பிரதான காரணம் சீனி. இந்த சீனி நோய் உள்ள சீனி நோயாளிகளுக்கு வந்து இளம் வயதுல கூட அவங்கள்ட்ட கண்ணில் பார்வை குறைபாடு ஏற்படுது. ஏன் சீனி வர்த்தகாரர்களுக்கு இவங்களோட அந்த கற்றைக்குங்கிற அந்த வெண்படலம் சீனி வர்த்தகாரர்களுக்கு உருவாகுதுன்னு பார்த்தோம்னு சொன்னா, எங்களோட உடம்புல வந்து சீனி குளுக்கோஸின் அளவு வந்து அளவுக்கு அதிகமாக கூடுதலாக காணப்படுற நேரம். இப்ப நோமலா எங்களோட இரத்தத்துல வந்து சீனியின் அளவு கூடுதலாக காணப்படுற நேரம் எங்களோட உடம்புல இயற்கையாக காணப்படுற ஒரு ஹோமோன் தான் இன்சுலின்ங்கிற ஹோமோன். இந்த இன்சுலின்ங்கிற ஹோமோன் வந்து சிலவங்களுக்கு அறவே இல்லாம இருக்கலாம், சிலாக்களுக்கு வந்து குறைய சுரக்கப்படலாம். அப்படியான சந்தர்ப்பத்துல எங்களோட உடம்புல வந்து அளவுக்கு அதிகமாக குளுக்கோஸை நாங்க எங்களோட உணவுகள் மூலமாக எடுக்கிற நேரம், அந்த கூடுதலாக எக்ஸ்ட்ராவாக நாங்க எடுக்கிற ஒவ்வொரு அந்த குளுக்கோஸ் அளவு வந்து என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா வேறொரு வகையான ஒரு பதார்த்தமாக மாற்றப்படுது. இந்த இரசாயன பதார்த்தத்தில பேர் தான் சோபிட்டோல் என்று சொல்றது. இந்த கூடுதலாக காணப்படுற சோபிட்டோலுங்கிற அந்த இரசாயன பதார்த்தம் உங்களோட கண் வில்லைகள்ல போயிட்டு படிவடையுது. இந்த இதுல மெயினான இது என்னன்னு சொன்னா, இந்த சோபிட்டோலுங்கிறது என்ன செய்யும்னு சொன்னா, வெளியில இருக்கிற தண்ணியை வந்து என்ன செய்யும், உள்ளுக்கு கூடுதலாக அகத்துறிஞ்சு கூடுதலாக இழுத்தெடுக்கும். அப்ப என்ன செய்யும், உங்களோட கண் வில்லைகளுக்குள்ள அது போய் கூடுதலாக சேர்ற நேரம், வெளியில இருக்கிற தண்ணி எல்லாம் உள்ளுக்கு இழுத்தெடுக்கிற நேரம் அது ரெண்டும் சேர்ந்து ஒரு மிக்சர் ஆகி உங்களோட கண்ணுல ஒரு வெள்ளையான ஒரு படிவை ஏற்படுது. அதால உங்களுக்கு சீனி வருத்தம் உள்ளாக்களுக்கு வந்து நாளடைவில் உங்களோட கண் பார்வை வந்து படிப்படியாக குறைய தொடங்கும். அதுலதான் நாங்க இந்த படத்துல காட்டியிருக்கோம். சாதாரணமான கண் வந்து எப்படி இருக்கும், உங்களுக்கு நோமலா உங்களுக்கு உங்களோட கண் வில்லையில வந்து கற்றை இருக்கான்னு சொல்லி நோமலா அவங்களுக்கு செக் பண்ணி பார்க்கையிலும் வந்து அவங்களோட நோமலான கண் வில்லை வந்து இந்த கருப்பு இது வந்து எப்படி இருக்கும், இது வந்து கிளியராக இருக்கும். அதுல எந்த வகையான ஒரு வெண்படலமும் அவங்களுக்கு தென்படாது. கற்றைக்கு உள்ள ஒரு ஆள்ல வந்து கண் வில்லை இப்படி தடிப்படைஞ்சு அந்த வெள்ளை படிஞ்சு உங்களுக்கு அந்த பாக்குற நேரமே ரெண்டு கண்ணுக்கும் ஒரு வகையான வித்தியாசமான ஒரு தோற்றம் இருக்கு. அப்ப நீங்களே அதுகளை வந்து இதுல வந்து உங்களுக்கு தெளிவாக காட்டலாம் வந்து இந்த ரெண்டு இதுகளுக்கும் உங்களுக்கு எப்படி அந்த வித்தியாசம் சொல்லி, இந்த நோமல் சாதாரண கண்ணுக்கும் இந்த கண்ணில் கட்ரைக்கு வந்த கண்ணுக்கும் எப்படி வித்தியாசம் சொல்லி. அப்ப அப்படியான இதுகளை நீங்க அவதானிக்கிற நேரம் உடனடியாக நீங்க வந்து உங்களோட கண் கிளினிக் அருகில் உள்ள கண் கிளினிக் இதை பண்ணி நீங்க வந்து எங்களோட ஆலோசனைகள் கொடுக்கலாம். இதை நாங்க ஆரம்பத்திலேயே அடையாளம் காண்றதுக்காக தான் கண் பார்வை குறைபாடுடைய எல்லாருமே, உங்களுக்கு கண் பார்வை குறைவாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிற எல்லாருமே நாங்க இந்த கண் கிளினிக் வந்து வெள்ளிக்கிழமைகள்ல காலையில நாங்க வெள்ளிக்கிழமைகள்ல செய்யறோம். அப்ப அந்த நேரம் உங்களுக்கு வந்து காட்டி நீங்க சொன்னீங்கன்னா நாங்க உங்களோட பிரச்சனை அடையாளம் கண்டு நாங்க உங்களை உரிய இடங்களுக்கு மெயினா வந்து கல்முனைக்கு அடுத்து சம்பாந்திரம் உரிய இடங்களுக்கு ஆரம்பத்திலேயே உங்களை நாங்க அனுப்பிடுவோம். இதை நீங்க ஆரம்பத்திலேயே இதை சரிப்படுத்தாட்டி என்ன செய்யும், இந்த இதுல உள்ள வெள்ள துண்டுகள் எல்லாம் கரைஞ்சு உங்களோட கண்ணுக்குள்ள பிரஷரை அதிகரிக்கும். பிரஷர் அதிகரிக்கிற நேரம் பார்வை நரம்பு பாதிக்கப்படும். பார்வை நரம்பு பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு உங்களுக்கு எதுவுமே செய்ய இயலாது. அதனால அதுகளை வந்து ஆரம்பத்திலேயே நீங்க அடையாளம் கண்டு ஆரம்பத்திலேயே அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்களை செஞ்சு விடணும். அதே மாதிரி கண்ணில் ஏற்படக்கூடிய இன்னும் ஒரு பிரதான பிரச்சனை தான் வந்து சீனியால ஏற்பட்டது. இந்த மாதிரியான கண்ணுக்கு உள்ளுக்குள்ள எங்களோட பார்வை நரம்புகள் இருக்கு. இந்த பார்வை நரம்புகள்லையும் இந்த சோபிட்டோல் என்று சொல்ற அந்த பதார்த்தம் சேர்ந்து தண்ணியை உள்ளுக்குழுத்து அந்த ரத்த குழாய்களை வீக்கமடைய செய்யறதால அந்த ரத்தம் வந்து கண்ணுள்ளுக்கு ரத்தம் கசிஞ்சு கண்ணுல உள்ள பார்வை நரம்புகள் எல்லாம் வந்து செயலிழக்கு செய்யும். அப்ப அதால உங்களுக்கு வந்து இதுகள் வந்து நீங்க ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கப்படாட்டி பிறகு லேட் ஆகி வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எவ்வளவு செஞ்சாலும் உங்களுக்கு சாதாரண பார்வை எடுக்க இயலாது. ஆகவே ஆரம்பத்தில் அடையாளம் காண்றதுக்காக தான் நாங்க ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம்ஸ் இங்க செய்யறோம். மெயினா இதோட சீனியர் டயபெட்டிக் பேஷண்ட். அப்ப நீங்க டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாருமே உங்களுக்கு கண் பார்வையில பிரச்சனை இருக்கோ இல்லையோ, அநேகமான பேஷண்ட் பாராக்கள் எங்கள்கிட்ட சொல்றது எனக்கு கண்ணில் பிரச்சனை ஒன்றும் இல்லை, அதால நான் கண்ணை பார்க்க தேவையில்லை. அப்படி இல்லை, கண்ணில் பிரச்சனை இருந்தா தான். கண்ணில் பிரச்சனை எப்போ உங்களுக்கு காட்டும், எல்லாம் வந்து உங்களோட நரம்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு மேக்சிமம் எங்களோட எல்லா உடல் உறுப்பும் வந்து மேக்சிமம் எங்களுக்கு அதுல சின்ன ஒரு ஃபங்க்ஷனான இது இருக்கிற நேரமும் மேக்சிமம் எங்களுக்கு தரும்.
அப்ப உங்களுக்கு அறவே அந்த எல்லா இதுகளும் செயலிழந்ததுக்கு பிறகுதான் உங்களோட கண்ணுல பார்வையில குறைபாடுகள் காண்ட தொடங்குவீங்க. அப்ப நீங்க ஒவ்வொரு சீனி வருத்தம் பிரஷர் நோயாளிகள் எல்லாருமே வந்து உங்களோட கண்களை வந்து ஒவ்வொரு வருஷமும் செக் பண்ணிக்கொள்ளணும். இப்ப இருக்கிற எங்களோட ட்ரீட்மெண்ட் ட்ரெயின் வந்து வருத்தம் வந்ததுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட் செய்யறது இல்லை, வருத்தம் வர முதல் காப்போம். அப்ப எங்களோட ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் வந்து எங்களோட நோய் வர முதல் காக்கிறது தான் இப்ப எங்களோட மருத்துவ தொழில்நுட்பம். ஆகவே இப்ப நீங்க ஒவ்வொரு சீனி நோயாளியும் பிரஷர் நோயாளியும் குறைஞ்சது ஒவ்வொரு வருஷமாவது உங்களோட கண்களை வந்து பரிசோதி கொள்ளணும். அதுக்காக வந்து நாங்க அதை மெயினா அந்த இதுக்காக தான் நாங்க வந்து எங்களோட கிளினிக்கை வந்து ஐ கிளினிக் ஒன்று நாங்க இங்கே ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுட்டு இருக்கோம். மெயினா எங்களோட அநேகமான சீனி நோயாளிகள் வந்து கல்முனைக்கு போகணும், சம்மாந்துறைக்கு போகணும், அங்க கிரௌட் கூட, அதனால வந்து அவங்களுக்கு அந்த எக்ஸஸ் குறைய அங்க கிரௌட் கூட நாங்க போகலான்னு சொல்லி ஒரு தரம் போயிட்டு திரும்ப வந்துடுவாங்க. அப்ப அவங்களுக்கு சரியான சர்வீஸ் வந்து கிடைக்குது இல்லை. அநேகமா எங்களோட கிளினிக்ல வந்து கிட்டத்தட்ட more than 800 டயபெட்டிக் பேஷண்ட் வராங்க. அவங்களுக்கு அந்த சரியான அவங்களுக்குரிய அந்த சர்வீஸ் கிடைக்குது இல்லை. அதனால வந்து நாங்க எங்களோட ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஸ்கிரீனிங்கா, ட்ரீட்மெண்ட் இல்ல ஸ்கிரீனிங்கா வந்து நாங்க அவங்களோட ஆரம்பத்திலேயே அவங்களோட நோய் அடையாளம் கண்டு குறிப்பிட்ட இடங்களுக்கு அவங்கள நாங்க ரிஃபரல் கொடுத்து அனுப்புவோம். அடுத்தது இன்னொரு எங்களோட சொசைட்டில இருக்கிற ட்ரெண்டிங்கான பிரச்சனை தான் வந்து எங்களோட சின்ன பிள்ளைகளும், அடுத்தது ஸ்கிரீன் போன் கம்ப்யூட்டரும், அடுத்தது எங்களோட சின்னாக்களுக்குரிய கண் பிரச்சனைகளும். இந்த சின்னாக்களுக்குரிய கண் பிரச்சனைகள் மெயினா இவங்க வந்து இப்ப நார்மலான ரூல்ஸ் என்னன்னு சொன்னா 20-20-20ங்கிறது. சின்னாக்கள் வந்து அந்த கம்ப்யூட்டரையோ போனையோ வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு கூட தொடர்ச்சியாக நாங்க பார்க்க விடக்கூடாது. 20 நிமிஷத்துக்கு கூட தொடர்ச்சியாக வந்து அவங்க பாக்குற நேரம் என்ன நடக்கும், இப்ப பாக்குறது மெயினா வந்து அந்த யூடியூப் ஷார்ட்ஸ், அதுகள் எல்லாமே என்ன டக்குன்னு சேஞ்ச் ஆகுற வீடியோஸ் தான் இப்ப பாக்குறது. அப்படி டக்குனு குயிக்கா சேஞ்ச் ஆகிற அந்த வீடியோஸ் பிள்ளைகள் மிச்ச நேரம் பார்த்துட்டு இருக்கிற நேரம் என்ன நடக்குதுன்னு சொன்னா பிள்ளைகளோட மூளை வந்து என்ன மெயினா அந்த நரம்பு ஒரு எல்லாம் சேர்ந்த ஒரு கனெக்ஷன் தான் அந்த மூளைன்னு சொல்றது. அப்ப என்ன செய்யுது, அவங்க டக்குனு அந்த மாறுற சேஞ்சிங் வீடியோஸை பாக்குற நேரம் அவங்களோட மூளையிலையும் வந்து அந்த சிக்னல்ஸ் வந்து டக்குன்னு தான் போகும். அந்த அவங்க அதனாலதான் இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து படிப்புலையும் வந்து ஒரு ஃபோக்கஸ் இல்லை. ஏன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்ட ஒரு ½ மேல இருந்து அவங்களுக்கு அதை கான்சென்ட்ரேட் பண்ணேலாம். ஏன்னு சொன்னா அவங்களோட மூளை வந்து அந்த குயிக்கா சேஞ்ச் ஆகுற இதுகளுக்கு வந்து இசைவாக்கப்பட்டது. அதால வந்து இந்த சின்ன பிள்ளைகள் இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு வளர்ந்து வர பிள்ளைகளுக்கு வந்து சரியான ஃபோக்கஸ் இல்லை. அட்டென்ஷன்ன்றது வந்து ஒரு 20 மினிட்ஸுக்கு மேல எந்த ஒரு விஷயத்தையும் இருந்து செய்ய மாட்டாங்க அட்டென்ட் பண்ணி. அதனால நாங்க இந்த கார்ட்டூன்ஸ், அடுத்து வந்து இந்த டிக்டாக்ல வர சின்ன வீடியோஸ், அடுத்து வந்து இந்த யூடியூப் ஷோர்ட்ஸ், அதுகள் எல்லாம் மேக்சிமம் நாங்க எங்களோட சின்னாக்களுக்கு வளர்ந்து வர எங்களோட இளைய தலைமுறைகளுக்கு அந்த இதுகள் எல்லாம் தவிர்த்து கொள்ளணுங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி எங்களோட இந்த ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம்ஸுக்கு நீங்க இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச பேஷண்ட்ஸ்களையும் உங்களோட கண் பார்வை குறைவுன்னு சொல்ற பேஷண்ட்களை வந்து உங்களோட இதுகளுக்கு நீங்க சொல்லி எங்களோட கிளினிக்கு அனுப்பலாம். அதுக்கு நாங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அதுக்குரிய உதவிகளை செஞ்சு தருவோம் என்று கூறி இந்த டிஸ்கஷனை முடிச்சுக்கொள்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.